சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகாலிங்கம் புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரகுராம் வீட்டுல கோலாகலமா தாலிச்சரடு மாத்திர விசேஷம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் புவனேஸ்வரி ஆத்திரப்படுறாங்க. இது மறுபடியும் அந்த வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சி நடத்துறாங்களா? அது நடக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணுங்கிறாங்க. அப்பதான் கார்த்தி வந்ததும் எனக்கிட்ட ஒரு பிளான் இருக்குதுங்கிறாங்க. விஷயத்தை தெளிவா சொல்லடான்னு கேட்கறாங்க புவனேஸ்வரி. ஆமாத்த, நான் சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லுங்கிறாங்க. அவ நம்புவாளான்னு கேட்கறாங்க புவனேஸ்வரி. நம்ம தோட்டத்து கெஸ்ட் ஹவுஸ்ல நான் இருந்துக்கிறேன், அவ கிடைக்காதனால நான் சூசைட் பண்ணிக்கிட்டதா அவகிட்ட சொல்லுங்க. கடைசியா ஒரே ஒரு முறை வந்து பார்த்துட்டு போன்னு அவகிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமா எனக்காக அவ வருவான்னு சொல்றாங்க கார்த்தி. ஏப்பா, நீ சொல்ற மாதிரி நாங்க சொன்னா தனா வந்து பார்த்துட்டு உன்னை கண்டபடி திட்டிட்டு போக மாட்டாளான்னு கேக்குறாங்க மகாலிங்கம். அவளை திரும்ப போக விடாம நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. எப்படியும் போக விடாம அரை மணி நேரத்துக்கு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதை நான் பாத்துக்கிற விடுங்கிறாங்க புவனேஸ்வரி. அந்த இடத்துக்கு ஊர்க்காரங்க எல்லாத்தையும் நான் கூட்டிக்கிட்டு வரேன். அரை மணி நேரமா கார்த்தி கூட தான் தனா இருக்கா. இன்னும் தனா கார்த்தியை தான் விரும்பிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூட கார்த்தியை பாக்குறதுக்காக தேடி வந்திருக்கான்னு ஊர்க்காரங்க முன்னாடி எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டா போதுமே, நமக்கும் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குமல்லங்கிறாங்க. எங்க ஆமா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா ஊர்க்காரங்களுக்கு அப்படியே வாயில பொறி போட்ட மாதிரி மென்னுக்கிட்டே இருப்பாங்கல்லங்கிறாங்க மகாலிங்கம். அதுக்கப்புறம் ரகுராம் குடும்பத்தை பஞ்சாயத்துல நிக்க வைப்பனல்ல. ஜானகி சொன்னதுனால தான் தனா கதிர் கூட வாழ்றேன்னு சொன்னான். தனாவுக்கு காட்டி கூட வாழத்தான் இஷ்டம்னு பஞ்சாயத்து முன்னாடி சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க கல்யாணத்தையே நான் உடச்சி விட்டுறேன். இதுக்கப்புறமா ஜானகி ரகுராம் ரெண்டு பேரும் தலை கட்ட முடியாது. அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலத்துல எல்லாம் தலை குனிஞ்சு நிற்பாங்க. இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற மரண அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆஹா, சூப்பருங்க சூப்பர். உங்களுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி புதுசா ஐடியாலாம் வருதோ தெரியல. போங்க, அப்படியே இன்னொரு ஐடியாவும் பண்றீங்களா? அந்த மாயாவையும் சீனுவையும் பிரிச்சு விட்டுறீங்களா? பிரிச்சு விட்டுட்டீங்கன்னா என் பொண்ணை எப்படியாவது அந்த சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். முதல்ல தனா இந்த வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா சீனுவையும் மாயாவையும் பிரிக்கிறத பத்தி யோசிக்கலாங்கிறாங்க புவனேஸ்வரி. சரிங்க, எப்படி நீங்க சொல்ற மாதிரி நடத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க மகாலிங்கம். டே, இந்த தடவையாவது சொதப்பி வச்சிடாதடா, உருப்படியா இந்த காரியத்தை நல்ல ஐடியாவும் கொடுத்துருக்க, இதை சரியாவும் பண்ணுன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. அத்தை கண்டிப்பா இது மிஸ் ஆகாதுங்கிறாங்க கார்த்தி. டே கார்த்தி, ஒவ்வொரு தடவையும் நீ கோட்டை விட்டுட்டு தான் நிக்கிற, இந்த தடவையாவது கோட்டை விடாம கெட்டிக்காரத்தனமா பண்ணடா அப்படின்னு சொல்றாங்க பரமேஷ். இந்த தடவை இப்படி ஒரு வாய்ப்பை தவற விட மாட்டேன், தனாவோட வாழ்க்கையை கெடுத்தே தீர்வுன்னு கங்கனை கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க கார்த்தி. சீனு ரூம்ல உட்காந்துருக்காங்க. அங்க மாயா வந்ததும் கதவை சாத்துறாங்க. சீனுவை பாக்குறாங்க. சீனு திரும்பி கொண்டுக்கிறாரு. ஓஹோ, என்ன பார்த்ததும் திரும்பி கொண்டுக்கிட்டியா? நீ எப்படி என்கிட்ட பேச வைக்க போறேன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா போய் கட்டில படுக்கிறாங்க. திரும்பி பார்த்த சீனு, ஏய் உனக்கு படுக்கிறதுக்கு இடமே இல்லையா? என் கட்டில தான் வந்து படுப்பியா? எதுக்கு கட்டில படுத்தேன்னு கேட்குறாங்க. நான் கட்டில படுத்தா உனக்கு என்ன? உனக்கு தான் என் பேர்ல லவ்வே இல்லையில, அதான் நாளைக்கு ப்ரூவ் பண்ண போறேன். அப்புறம் நான் எங்க தான் படுத்தா உனக்கு என்ன? உனக்கு தான் என் பேர்ல எந்த லவ்வுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத போது நான் எங்க தான் படுத்தா உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு பேசாம தூங்க வேண்டியதானுங்கிறாங்க மாயா. பக்கத்துல இருந்தா நீ சீண்டிக்கிட்டே இருப்ப, என்னால தூங்க முடியாது, அக்கட்டு போ அப்படிங்கிறாங்க சீனு. அட பாருடா, எனக்கு வேற வேலை இல்லையா? நான் காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு கோயிலுக்கு வேற போகணும். நீயும் கோயிலுக்கு வந்து என் மேல லவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போற. உனக்கு என் மேலே லவ்வும் கிடையாது, எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. அப்போ உன்னோட லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனா நீ நாளைக்கு வந்து கோயிலில் பேசிக்கோ. இப்போ நான் படுக்கிறதுல உனக்கு என்ன டிஸ்டர்பாக இருக்க போகுது? நீ பேசாமல் நீ பாட்டுக்கு தூங்குங்கிறாங்க. சரி, என்னமோ பாண்டி தோலை, எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் படுக்கிறேன்னு சொல்லி சீனு படுக்கிறாங்க. பக்கத்துலேயே மாயாவும் படுக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக மாயா கையே சீனு மேலே போடுறாங்க. வெந்தனி வட்ட மாதிரி சீனு அப்படி துள்ளிக்கிட்டு எழுந்திரிச்சு உட்கார்றாரு. என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாங்க. ஏன் சீனு, என்னாச்சு, ஏன் இப்படி கத்துன அப்படின்னு கேட்குறாங்க மாயா. அடடா, ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத, என் மேலே இது கையை போட்டேன்னு கேட்குறாங்க சீனு. அப்படி தெரியாம போட்டிருப்பேன், என்ன செய்யணும், இதுக்கா இப்படி சத்தம் போட்ட? ஒருவேளை நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேக்குறாங்க மாயா. ஒரு மண்ணும் கிடையாது, ஒழுங்கா படுக்கிறதுனா படு, இந்த சேட்டியெல்லாம் பண்ற மாதிரி இருந்தா கட்டல இருந்து கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருவேன் பாருங்கிறாங்க சீனு. ஓ அப்படியா, அங்கே தள்ளி விடு பார்க்கலாம், தள்ளி விடுறா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க மாயா. சீனு கோவமா மறுபடியும் திரும்பி அந்த பக்கமா படுத்துக்கிறாங்க. மாயா காதுக்குள்ள போய் ஐ லவ் யூ சீனுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. சீனு டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்து திரும்பி பாக்குறாங்க. மாயா அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கிறாளே, அப்ப நம்ம காதுக்குள்ள சொன்னது உண்மைதானா இல்ல நம்மளுக்குள்ள ஒரு பிரம்மையான்னு யோசிக்கிறாங்க சீனு. சீனு என்னாச்சுன்னு மாயா கேட்குறாங்க. ஐயோ, இவன் நிஜமாலுமே என்கிட்ட காதுக்குள்ள சொன்னாலா இல்லை நம்மளுக்கு தான் அப்படி தோணுச்சா? இவகிட்ட கேட்டா அப்படின்னா உனக்குள்ள லவ் இருக்கு, அதை நீ மறைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு வேற பிடிச்சுக்குவாளே. இப்போ என்ன செய்யலாம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. என்னாச்சு சீனு, எதுக்கு கூப்பிட்டேன்னு மாயா கேட்குறாங்க. அச்சோ, நம்மளே வாயை கொடுத்து வம்பல மாட்ட வேண்டாம். சரி, நம்ம பாட்டுக்கு பேசாம படுத்து தூங்க வேண்டியதானே. இல்ல பேசாம படுன்னு சொல்லி சீனு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. மாயா அந்த பக்கம் திரும்பி படுத்தவங்க சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்காங்க. தனா கதிர் அவங்க ஒரு ரூம்ல படுத்திருக்காங்க. கதிர் எழுந்திரிச்சதும் தனாவோட ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்றாங்க. யார் இந்த நேரத்துல கூப்பிடுறா அப்படின்னு தனா ஃப்ரெண்ட ஃபோன் அட்டன் பண்றாங்க. நான் தனா ஹஸ்பண்ட் கதிர் தான் பேசுறேன். தனா பேட்மேட்டுக்கு வரலன்னு சொன்னால, அவளையும் பேர் எழுதிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் வரலன்னு சொன்னாலே அப்புறம் எப்படி அவ வருவான்னு கேக்குறாங்க. இல்ல அவங்க ஏதோ கோவத்துல சொல்றா, பேட்மேட்ல விளையாண்டானா நிச்சயமா அவ தான் வின் பண்ணுவா, ஸ்போர்ட்ஸ்ல நிச்சயமா கண்டிப்பா வின் பண்ணி வருவா, நீங்க அவ பேர் எழுதிக்கோங்கன்னு சொல்றாங்க.
இல்ல பேர் குடுத்துட்டு அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா, அது பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு கேட்குறாங்க உங்க ஃப்ரெண்டு. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பா நிச்சயமா அவ வருவா. நீங்க பேர் குடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க கதிர். அப்படின்னா சரிங்க நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிடுறாங்க உங்க ஃப்ரெண்டு. அப்பாடா எப்படியோ தனாவோட பேர் குடுத்தாச்சு. ஸ்போர்ட்ஸ்க்கு கண்டிப்பா போவா. பேட்மிண்ட்ல விளையாடி வின் பண்ணுவா அப்படிங்கிற நம்பிக்கையோட கதிர் உள்ள வராங்க. கதிர் தனாவையே பார்க்குறாங்க. தனா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. உன்னோட லைஃப் முடியல தனா. இனிமே தான் உன் லைஃப் ஆரம்பிக்க போகுது. நிச்சயமா உன்னோட டீமை நான் ஜெயிக்க வைப்பேன். நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். இது உறுதிங்கிறாங்க கதிர். தனா நினைச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற ஆசையில இருக்காங்க கதிர். அந்த இருட்டுலயும் ஹால்ல பட்டக்குன்னு கதவை திறந்துக்கிட்டு பார்வதி வெளியில வராங்க. பதுங்கி பதுங்கி திருட்டு போன வர்ற மாதிரி ஹால்ல வந்து நிக்கிறாங்க. அதே டைமுக்கு பத்மாவும் எழுந்திருக்கலாமான்னு பாக்குறாங்க. அப்போங்க பார்த்து மணிவண்ணன் அவங்க காலை தூக்கி இவங்க மேல போடுறாங்க. அட இந்த மனுஷனுக்கு விவஸ்தையே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில குத்தி இந்த ஹேர் பின் எடுத்து நறுக்குன்னு ஒரு குத்து குத்திடுறாங்க. மணிவண்ணனும் ஐயோ அம்மா சுளுக்குன்னு வலிக்குதேன்னு அப்படியே சொரிஞ்சுட்டு அவங்களும் ஒரு பக்கம் படுத்துக்கிறாங்க. அப்பாடா நெவுந்தாரா மனுஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பத்மா இறங்கி அவசர அவசரமா வெளியில வந்ததும் கதவை சாத்திட்டு வராங்க. பார்வதி அண்ணி அண்ணி சீக்கிரம் வாங்க. அண்ணி உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, சீக்கிரம் வாங்க. ஏக்கா இவ்வளவு நேரம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அடியே அந்த மனுஷனை இப்பதாண்டி தூங்குனாருங்கிறாங்க. அப்படியா சரி ஜானகி அண்ணி தூங்கிட்டாங்களான்னு கேக்குறாங்க பத்மா. அக்கா இப்பதான் தூங்க போனாங்க, அநேகமா நேரம் தூங்கி இருப்பாங்கன்னு சொல்றாங்க பார்வதி. இந்த நேரத்துல இனிமே யாருமே இப்போதைக்கு வெளியே வரமாட்டாங்க, வாங்க போலான்னு பத்மாவும் பார்வதியும் சாமி ரூமுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. கடவுளே என்ன மன்னிச்சுடப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுக்க போறாங்க. அண்ணி அண்ணி கொஞ்சம் இருங்க, இது தனாவோட பாக்ஸ், மாயாவோட பாக்ஸ் அந்த பக்கம் இருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. அட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்காக வச்சிருந்த அந்த தாலி செயின் பாக்ஸ் எடுக்கிறாங்க. அதுல இருந்து அந்த தாலி செயினை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அப்படியே டக்குன்னு மூடி வைக்கிறாங்க. ஐயோ அண்ணி உங்களுக்கு நகையை கூட திருட தெரியல பாருங்க, எந்த பொருளை எங்க எடுத்தோமோ அந்த பொருளை அதே மாதிரி அங்கேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி செயினை எடுத்த பாக்ஸ்ல உதிரி பூக்களை போட்டு தூவி விட்டுறாங்க. நம்ம மேல எந்த சந்தேகமே வராது. இதுதான் திருட்டோட சூட்சுமம். அந்த ஓடி போனவ கழுத்துல என் பையனை தாலி செயின் போட சொல்றாங்க பாத்தியா, இது எப்படி நடக்க போகுதுன்னு நானும் பாக்குறேங்கிறாங்க பத்மா. ஐயோ அண்ணி நீங்க சத்தம் போடாதீங்க, யாராவது எழுந்திருச்சுக்க போறாங்க, மாட்டிக்குவோம் அப்படிங்கிறாங்க பார்வதி. அச்சோ ஆமா நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு செயின் இல்லைன்னா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட போறாங்க. சரி நீ போய் நேரமே தூங்கி எழுந்திரி, எதுவுமே நடக்காத மாதிரி நீயும் தூங்கு நானும் தூங்குறேன்னு சொல்லிட்டு பத்மா அவங்க ரூமுக்கு போறாங்க. பார்வதியும் சரி அண்ணி போய் தூங்கி எழுந்திரிச்சு வாங்கன்ட்டு போறாங்க. போனதும் பீரோ நேக்குறாங்க. அந்த தாலி செயினை ஒரு பையில போட்டு ஒரு ஓரமா வச்சிடறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி மணிவண்ணனுக்கு பக்கத்துல படுத்துக்கிறாங்க. மணிவண்ணன் அது வரைக்கும் கண்ணை மூடி படுத்திருந்தவர் பத்மா படுத்ததுக்கு அப்புறமா கண்ணை திறந்து பாக்குறாங்க. ஓஹோ என்கிட்டயே நீ இந்த வேலை பண்றியா, இருடி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருண்டு கட்டில் கிங்கையில விழுந்துடுறாங்க. மண்டியை போட்டுக்கிட்டே போய் பீரோவை நீக்கி பாக்குறாங்க. மறுபடியும் திரும்பி பத்மா தூங்கிட்டாளா இல்லையா அப்படின்னு காதுக்கு பக்கத்துல ஊதி ஊதி பாக்குறாங்க. நல்லா தூங்கிட்டியா, தூங்குடி தூங்கு, என்னதான் எடுத்து வச்சு நானும் பாக்குறேன்னு போய் பீரோவை நீக்கி அந்த பீரோக்குள்ள இருக்கிற அது பையில எடுத்து பாக்குறாங்க. தாலி செயின் இதை பார்த்ததும் மணிவண்ணனுக்கு தூக்கி வாரி போடுது. அடி பாவி, மருமகளுக்கு போட வேண்டிய தாலி செயினை எடுத்துக்கிட்டு வந்து நீ திருடிக்கிட்டு வந்து மறைச்சு வைக்கிறியா, ஏங்கிட்டியாவா, இருடி, என் மருமகளை அசிங்கப்படுத்தணும்னு நீ நினைக்கிறியா, நான் இருக்க வரைக்கும் அது நடக்காதடி அப்படின்னு அந்த தாலி செயினை எடுத்துக்கிட்டு மறுபடியும் போன மாதிரி மண்டியை போட்டுக்கிட்டே வெளியில வராரு. சாமிக்கு முன்னாடி வந்து கடவுளே என் பொண்டாட்டி செஞ்ச தப்பை மன்னிச்சிடப்பா, அவ திருடிக்கிட்டு வந்து தாலியை உள்ள வச்சு அதே தாலியை திரும்பி கொண்டு வந்து அதே இடத்துல நான் வச்சுட்டு போறியா, என் மருமக கழுத்துல தாலி ஏறணும், அவ செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு திரும்பவும் ரூமுக்கு வராங்க. ஏண்டி சபையில நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா, அது மட்டும் நான் இருக்க வரைக்கும் நடக்காதடி அப்படின்னு சொல்றாங்க மணிவண்ணன். மணிவண்ணன் ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே நிம்மதியா தூங்கி எழுந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் கோயிலுக்கு போக தயாரா ரெடியா இருக்காங்க. சிவாவை போய் அண்ணனை கூட்டிட்டு வான்னு பாட்டி சொல்றாங்க. சரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பாக்குறதுக்கு போறாங்க. சிவராமன் அண்ணே எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம், நீங்களும் வாங்க போலான்னு கூப்பிடுறாங்க. சிவராமன் இல்ல சிவா நான் வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ரகுராம் அண்ணே நீங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. ரகுராம் ஒரு பார்வை பாக்குறாங்க. சரிண்ணே சரி நான் அப்படியே போய் சொல்லிடுறேன் அப்படின்னு திரும்பி வந்து என்னப்பா ரகு வரானான்னு கேக்குறாங்க பாட்டி. இல்ல அண்ணன் வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. சிவராமன் பெரியப்பாவோட ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேங்கிறாங்க மாயா. நீங்க போய் கூப்பிடுங்க, அவர் வருவாருன்னு சொல்றாங்க ஜானகி. ஆமா அவருக்கு வர விருப்பம் இல்லைன்னா பேசாம விட்டுற வேண்டியதானே, எதுக்கு இப்படி வற்புறுத்துறீங்கன்னு கேக்குறாங்க தானா. இல்ல தானா அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வேணுமல்ல, நான் ஒன்னும் இந்த ஃபங்க்ஷனுக்கு சந்தோஷமா வரலையேங்கிறாங்க தானோ. ஏய் தானோ அதுக்காக பெத்த அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லாம எப்படி அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. சரி எல்லாரும் இருங்க நான் போய் கூப்பிடுறேன்னு பாட்டி போய் ரகுராம கூப்பிடுறாங்க. ரகு எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது நீ மட்டும் வரலைன்னா எப்படிப்பா, இந்த கல்யாணம் நடந்ததுல உனக்கு விருப்பம் இல்லதான், இருந்தாலும் எனக்கு இதுல விருப்பம் இல்லை, அதுக்காக என்ன செய்யறது, நடந்தது நடந்து போச்சு, ஆக வேண்டியதா பார்த்து தான்ப்பா ஆகணும், நடந்து முடிஞ்சதை நினைச்சுக்கிட்டே இருந்தா எப்படிப்பா, நீ ஒன்றும் மாயாவுக்காக வர வேண்டாம், தனாவுக்காக நீ வரலாம்ல, ஒரு தகப்பனோட ஆசீர்வாதம் அந்த பொண்ணுக்கு வேணுமல்லப்பா, நீயும் பொண்ணு பக்கத்துல வந்து நின்னா அவளுக்கு சந்தோஷமா இருக்குமல்லப்பா,
இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே ரகுராம் தனாவை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் சொல்ல எதுவுமே இல்லை, இது உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க. பாட்டி ஹாலுக்கு போனதுமே சரி இதுக்கப்புறமும் நம்ம ரகுவை தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம எல்லாரும் போகலாங்கிறாங்க பாட்டி. அத்தை கண்டிப்பாக நிச்சயமாக அவர் வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க ஜானகி. சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஜானகி போய் சாமிக்கு முன்னாடி இருக்கிற நகை பாக்ஸை எடுக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற பார்வதியும் பத்மாவும் ஆஹா இன்னைக்கு நல்ல கோயிலில் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட போகிறாங்க பாருங்கன்னு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க. சரி வாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி போவோம் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் பைய தூக்கிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போனதும் தனா ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்க ஒருத்தர் தனா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்படி வாமான்னு கூட்டிட்டு போகிறாங்க. அக்கா எதுக்கு கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க தனா. புவனேஸ்வரி அம்மா உங்ககிட்ட பேசணும்னு லைனில் இருக்காங்க, இந்தா பேசு அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாங்க. தனா நீ லைனில் இருக்கியா, கார்த்தி இப்படி பண்ணுவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு அழுகுறாங்க. அம்மா என்னாச்சு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க தனா. நீ கிடைக்கலங்கிறதுக்காக கார்த்தி மருந்தை குடிச்சுட்டான், சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டான். கடைசியாக ஒரே ஒரு தடவை எங்கள் கார்த்தியை வந்து பார்த்துட்டு போமான்னு கெஞ்சி அழுகுறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கான், கடைசியாக ஒரு முறை நீ வந்து பாருமா, ஏதோ நீ வந்தாவது அவனை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கலாம், மனசு வச்சு வாமான்னு நடிக்கிறாங்க. புவனேஸ்வரி வச்சு அந்த சூனியக்கார பொம்பளை தனா நீ இந்த பக்கமாக போயிரு, யார் கண்ணிலையும் படாமல் போய் கார்த்தியை சீக்கிரம் காப்பாற்றுமா அப்படின்னு வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. தனாவும் முட்டாள்தனமாக கார்த்தி மேலே வச்சிருந்த பாசத்தால் இந்த பக்கமாக யாருக்கும் தெரியாமல் வெக்குடுன்னு வெகு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி, பரமேசு, மகாலிங்கம், கார்த்தி இவங்கெல்லாம் போட்ட திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தனா வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே மாயா எந்த நேரமும் தனா மேலேயே ஒரு கண்ணாவே இருக்காங்க. மாயா திரும்பி பார்க்குறாங்க. தனா போகிறத பார்த்ததுக்கப்புறம் இந்த தனா எங்கே போயிருப்பா அப்படின்னு கதிரும் மாயாவும் தனாவுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. கையும் களவுமா பிடிச்சி புவனேஸ்வரியை அங்கேயும் மூக்க உடச்சு விட்டுட்டு வர்றாங்க மாயா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.